திமுகவின் தேர்தல் அறிக்கை வேட்பாளர் பட்டியல் இப்போது வெளியிடப்படுகிறது. திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படுகிறது. தமிழகம், புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளில் திமுக 21 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறது. அந்த போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்களின் விவரங்கள் இப்போது அறிவிக்கப்படும். இதைத் தொடர்ந்து திமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையும் இப்போது வெளியிடப்பட இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் அதற்காக திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் இப்போது அந்த அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுகவின் வேட்பாளர்களையும் தேர்தல் அறிக்கையையும் வெளியிடும் நிகழ்வு இன்னும் ஒரு சில நொடிகளில் நடைபெற இருக்கிறது. தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு திமுக தலைவரும் முதலமைச்சருமான கலைஞர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டு நிகழ்வில் வெளியிடும் அறிவிப்பை நாம் பார்க்கலாம். தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழு, தேர்தல் அறிக்கை குழு, கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற குழு ஆகியவற்றில் அங்கம் பெற்றிருக்கிற உறுப்பினர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே, ஊடக பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவரையும் தலைமை கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இப்பொழுது தேர்தல் அறிக்கை குழு தலைவர் கவிஞர் கனிமொழி அவர்கள் உங்களிடையே உரையாற்றி தேர்தல் அறிக்கையை தலைவரிடம் வழங்குவார்கள்.